இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் பாராட்டுகிற இந்த மேலான கிருபைகளுக்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த லெந்து காலங்களிலும் கூட, இந்த பாடு மரணத்தை நினைவு கூறுகிறதான காலங்களிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை, நிலையான மாற்றங்களை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாக நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அந்த பிரகாரமாக இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறதான ஒரு காரியம், கிறிஸ்துவின் மகிமை நமக்கு வேண்டும் என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கிறோம். கிறிஸ்துவின் மகிமை நமக்கு வேண்டும். எபேசியர் நிருபம் 1வது அதிகாரம் 11வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையா இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியா இருக்கும்படி தமது சத்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாய் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன் குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்று சொல்லி இந்த 2 வசனத்தின் சுருக்கமும் நமக்கு சொல்லியிருக்கிறது. அப்போ நம்முடைய தெரிந்தெடுப்பு எதற்காக? அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக. அப்போ இன்னைக்கு அவருடைய மகிமை நமக்குள்ளாக கடந்து வர வேண்டும். கிறிஸ்துவின் மகிமை என்று சொன்னால் என்ன? நம்முடைய செயல்பாடுகளின் மூலமாய் ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். எனவேதான் வசனம் சொல்லுகிறது, அவருடைய மகிமையின் புகழ்ச்சிக்காக நம்மை தெரிந்தெடுத்தார். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆண்டவருடைய வசனத்தை நாம் பார்க்கும்போது, நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த இரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். அவருடைய அழைப்பிலே நிலைத்திருக்கும் போது அவருடைய மகிமையை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாய் கூட காணப்படுகிறோம். அவருடைய அழைப்பில நாம் நிலைத்திருக்க வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அழைப்பை வைத்திருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு மேலான ஒரு அழைப்பு இருக்கிறது. அந்த என்ன அழைப்பு? ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்கிறதான ஒரு அழைப்பு. இந்த அழைப்பை நாம் நிறைவேற்றும் போது அவருடைய மகிமையை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி இந்த தெசலோனிக்கேயர் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனம் தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறது. பிதாவின் சித்தத்தின்படியே குமாரன் அந்த அழைப்பிலே நிலைத்திருந்தார். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட பிதா எதற்காக இந்த உலகத்திலே தன்னை அழைத்தாரோ அந்த அழைப்பிலே அவர் நிலைத்திருந்தவராய் கூட காணப்பட்டார். அந்த அழைப்பை நிறைவேற்றுகிறவராய் கூட அவர் காணப்பட்டார் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனத்திலே, பிதாவின் ஒரே பேரான குமாரனுக்கு ஏற்ற மகிமையை அவர் தமக்கு குமாரனுக்கு கொடுத்தார். பிதா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போ அழைப்பிலே நிலைத்திருவர்களுக்கு எப்படிப்பட்டதான மகிமை கொடுக்கிறார்? தன்னுடைய சொந்த குமாரன், தன்னுடைய சொந்த புத்திரன் என்று சொல்லப்படுகிறதான ஒரு மகிமையை அவர் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய பிள்ளையா இருக்க உறுதியா இருக்கிறவர்களுக்கு தன்னுடைய சொந்த குமாரன் என்று சொல்லப்படுகிறதான ஒரு சித்தத்தை, ஒரு புத்திர சுவிகாரத்தின் மகிமையை அவருக்கு கொடுக்கிறார். அதே போலதான் இன்னைக்கு ஆண்டவரும் நாமும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் போது நாமும் இப்படிப்பட்டதான புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொள்வாய் கூட அவருடைய மகிமையை பெற்றுக்கொள்வர்களாய் கூட நாம் காணப்படுகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் சங்கீதம் 3வது சங்கீதம் எப்படியாக சொல்கிறது, என் மகிமை நீர் என்று சொல்லி தாவீது கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்துகிறது நாம் பார்க்க முடிகிறது. அதே சங்கீதம் 24:7 வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே நீங்கள் திறவுங்கள், மகிமையின் ராஜா அவர் உட்பிரவேசிக்கிறார். மகிமை யார்? இந்த மகிமையின் ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மகிமையின் ராஜா நமக்குள்ளாக உட்பிரவேசிக்க முடியாது. அவருடைய சித்தத்தை நமக்குள்ளாக ஒப்பு கொடுக்க முடியாது. அவருடைய சித்தத்தை நமக்குள்ளாக நிறைவேற்றும்படியாக நம்மை நாமே ஒப்பு கொடுக்கிறவர்களாய் கூட காணப்பட வேண்டும். இன்னைக்கு ஆண்டவருக்கு நம்முடைய இருதயத்தை தெரிந்து கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? ஆண்டவருக்கு நம்முடைய இருதயத்தை நம்ம ஒப்பு கொடுக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய மகிமை நாம் எப்போது இழந்து போகிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது எல்லாரும் பாவம் செய்து ஆண்டவருடைய மகிமையை இழந்து போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாவமானது ஆண்டவருடைய மகிமையை இழக்க செய்கிறது. ஆனால் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவருடைய பிள்ளைகளாய் நடக்கும் போது, அவருடைய அழைப்பை ஏற்று நடக்கும் போது அவருடைய மகிமை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்போதான் நம்முடைய முகம் பிரகாசிக்கிற முகமாய் காணப்படும். ஆனால் ஒரு மனுஷன் பாவத்திற்கு நேராய் தன்னை ஒப்பு கொடுக்கும் போது அந்த மகிமையை அவன் இழந்து போகிறவராய் கூட காணப்படுகிறான். ஒருமுறை ஒரு ஊழியக்காரர் சொன்னார்,
அவர் ஒரு சகோதரியை ஒரு 30 வருடங்களுக்கு பிற்பாடு அவர் சந்தித்தாராம். அப்போ அவரை பார்த்தவுடன் அந்த சகோதரி சொன்னதான ஒரு சாட்சி, உங்க முகம் அருமையா பிரகாசிக்கிறது, ஜொலித்து பிரகாசிக்கிறது என்று சொன்னாங்களா. இதெல்லாம் எப்போது நடக்கிறது? அந்த ஊழியக்காரன் மிகவும் தாழ்மையோடு கூட இந்த சாட்சியை சொன்னார். ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்யும் போது, ஆண்டவருக்காக நான் ஓடும் போது அவருடைய முகத்தின் மகிமையை பிரகாசிக்க செய்கிறார். அவருடைய மகிமை எனக்கு கொடுத்து என்னுடைய முகத்தை பிரகாசிக்க செய்கிறார். இன்னைக்கு எப்படிப்பட்டதான ஒரு இருளுக்குள்ளாக நம்ம இருக்கிறோமா? அப்படியானால் பாவம் நம்மை மேற்கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய அழைப்பு விட பாவம் நம்மை மேற்கொண்டிருக்கிறது என்பதான் அர்த்தம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்களாய், அவருடைய மகிமையை உணர்ந்து செயல்படுகிறவர்களாய் நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். அதை தான் தேவனும் எதிர்பார்க்கிறார். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 7வது வசனமும் 8வது வசனம் இப்படியாக சொல்கிறது. உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்தில் மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாது இருந்தார்களே. மோசேக்கு ஒரு மகிமையின் பிரகாசம், ஆண்டவருடைய மகிமையின் பிரகாசம் எப்போ வந்ததா? ஆண்டவருடைய ஊழியத்தை மோசே செய்யும் போது. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவர் எப்பேற்பட்ட பொறுப்பை உங்களுக்கு கொடுத்திருந்தார். ஒருவேளை உங்க ஆலயத்தில் இருக்கிறதான சின்ன சின்ன ஒரு கதவு ஜன்னலை திறக்கிறதான ஒரு வேலையா இருந்தாலும் அதை கவனமாய் கண்ணும் கருத்துமாய் நம்ம செயல்படும் போது ஆண்டவருடைய மகிமை நமக்குள்ளாக கடந்து வருகிறது. ஆலயத்துல பணி செய்கிற பணியாளர்களாய் நீங்கள் இருக்கலாம். முதலாவது உங்களை நீங்களே தாழ்த்தி அந்த காரியத்தை ஒழுங்கும் கிரமமுமாய் ஆண்டவருடைய ஆலயத்தை நேசித்து செய்யும் போது அதுல ஆண்டவருடைய மகிமையை நீங்கள் கண்டு கொள்ள முடியும். சிறுவர் ஊழியத்துல நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கலாம். அதுல உண்மையாய் அந்த சிறுவர் ஊழியத்திலே நீங்கள் உங்களை அர்ப்பணித்து செயல்படும் போது அதுல ஆண்டவருடைய மகிமை நீங்கள் கண்டு கொள்ள முடியும். பாலிகர் மத்தியில ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கலாம். நீங்கள் இருக்கிறதான கல்லூரியில, நீங்கள் வேலை செய்கிறதான வேலை ஸ்தலத்துல ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்வதற்காக ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கலாம். எத்தனையோ காரியங்களை தேவையில்லாம நம்ம பேசி வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அது எல்லாவற்றிலையும் காட்டு உங்களுக்கும் எனக்கும் மரித்ததான ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவருடைய அன்பு மேலான அன்பு என்று சொல்லி அந்த ஊழியத்தை நம்ம நிறைவேற்றுமானால் அதன் மூலமாக ஆண்டவருடைய மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறதற்கான ஒரு வாஞ்சை நமக்குள்ளாக வேண்டும். அவருடைய மகிமையை பெற்றுக்கொள்கிறதற்கான ஒரு வாஞ்சை நமக்கு வேண்டும். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு பொறுப்பை கொடுத்திருந்தார் என்று சொன்னால் அந்த பொறுப்பை கவனமாய் நிறைவேற்றுவதில் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்படுங்கள். ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதில் ஒரு சிறிய குண்டூசி அளவு இருந்து நம்ம செயல்பட்டாலும் கூட அதற்கான மகிமை ஆண்டவர் நமக்கு தர சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? பாவத்திற்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய மகிமைக்கு நம்ம விலகி காணப்படுகிறோம். பிரியமானவர்களே, பிசாசனுடைய சிந்தனையே இதுதான். பிசாசனுடைய வஞ்சனையின் காரியம் இதுதான். பாவத்திற்கு நேராய் நம்ம தள்ளி ஆண்டவருடைய மகிமையிலிருந்து நம்ம விலக்குவதே. ஆனால் நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஆண்டவருடைய மகிமையிலிருந்து நாம் விலகாதபடி அவருடைய மகிமையின் மேகத்திற்குள்ளாக நாம மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். பாவத்திற்கு விலகி ஓட வேண்டும். உலகத்திற்குரிய காரியத்திலிருந்து நாமே நிதானித்து அறிந்து அப்புறப்படுத்தி நம்மை பாதுகாக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்டதான கிருபைகளை தேவன் நமக்கு தந்து வழி நடத்துவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்களை இறக்குங்க பரலோக பிதாவே, நோக்கி பார்க்க கர்த்தர் நீ செய்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்முடைய மகிமையை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம். பரலோகத்தின் தேவன் ஆண்டவரே, உடைய ஊழியத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கதான இந்த ஊழியத்தை கண்ணும் கருத்துமாய் கவனமாய் செய்ய நீர் எங்களுக்கு உதவி பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம். பரலோகத்தின் தேவனே, நீர் இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். ஒரு விசை கர்த்தாவே, ஆண்டவருடைய மகிமையினால் ஒவ்வொருவரும் நீ நிரப்புகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கே துதிக்கான மகிமை ஏறெடுக்கணும். நீ பராமேசி மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மகிமை